ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 49:6 இந்த வார்த்தை எத்தனாக இருந்த யாக்கோப்பை இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாகவே எல்லா கோத்திரங்களும் அவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளையும் அப்படியாகவே ஒரு எத்தனாக தேவனை அறியாதவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்மளையும் அழைத்து நம்மளை ரட்சித்து மற்றவர்களுக்கு நாம் ஒளியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அந்த ஒளியை நாம் அவர்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்தில் ஒளியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஒளியா இருக்கிறது போல நாமளும் வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாகவே நாம் அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க தேவன் நமக்கு கிருபையை தரும்படி நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.